பேர் திருமாவளி. ஆனால் இது ஹாய் பாட்டி வணக்கம். இதில் 5 தலைவர்களோட ஃபோட்டோ இருக்குது. 5 தலைவரில் நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி ஒரு 2 வார்த்தை சொன்னால் போதும். கேமரா காமிச்சிருங்க. யாருன்னு? ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இவரை பற்றி ஒரு 2 வார்த்தை. ஏதோ மக்களுக்கெல்லாம் அவர் நல்லது செய்கிறாரு. இப்போ கூட பெண்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது பிற்பாடு அவர் மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த ஆட்சியில் அவர் வரணும் கண்டிப்பாக. 2026 தேர்தல் வந்து அதிமுக வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக திரும்ப வரும்னு நினைக்கிறீங்களா? திமுக தான் ஆளும் கட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வேற வந்திருக்காரு இல்லையா, சினிமா விட்டு தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு இப்போ அவரு பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இது காலகாலமாக இருக்கிற ஆட்சி இது. இப்போ இருந்து இல்லை, காலகாலமாக எனக்கு 72 வயசாகுது. காலகாலமாக இருக்கிற ஆட்சி. இந்த ஆட்சி தான் வரணும். ஊருக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லது செய்யணும். அதை தான் நான் நம்பின்னு இருக்கோம். பாதுகாப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. பெண்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நலத்திட்டம்லாம் கொடுக்குறாரு. ஏதோ முதியோர் பென்ஷன்லாம் வழங்குறாரு. எல்லாம் ஏதோ அவர் ஆட்சி கொஞ்சம் நல்லா இப்போ போயிட்டுருக்கு. இதில் ஒரு தலைவர்கள் ஃபோட்டோ இருக்குதுல்ல, இதில் ஒருத்தர் எடுத்துட்டு அவங்கள பற்றின ஒரு கருத்து மட்டும் சொன்னா போதும். சரிங்க. மு.க. ஸ்டாலின் வந்திருக்காரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு? இப்போ நல்லா ஆட்சி பண்ணுறாரு. மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. இன்னும் நல்லா செய்யணும். ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும். கண் பார்வை இல்லாதவங்களாம் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் என்று தாழ்மையான கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வந்து பெண்களுக்கு நல்லா செய்கிறாரு. பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறாரு. மகளிர் காசு போடுறாரு. விதவைங்களுக்கு காசு கொடுக்குறாரு. ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறாரு. எல்லாமே செய்கிறாரு. ஆனால் வந்து ஊனமுற்றவங்களுக்கு வீடு கொடுக்கணும். கண் பார்வை தெரியாதவங்க பாவம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அவங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். 2026 திமுக அதிமுக எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? திமுக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இன்னும் செய்யணும் மக்களுக்கு. அதுதான் என்னுடைய குறிக்கோள். இதில் வந்து 5 ஃபேமஸான தலைவர்கள் ஃபோட்டோ இருக்கு. இதில் ஒருத்தவங்களை எடுத்துட்டு அவங்கள பற்றின ஒரு 2 கருத்து சொன்னா நீங்கள் போதுமா? இதில் ஒரு ஃபோட்டோ எடுங்க. கேமரா காட்டிடுங்க. யாருங்க? விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. இவங்களை பற்றின ஒரு 2 வார்த்தை. இவங்க ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? எப்படி அரசியல் பண்ணிகிட்ருக்காரு? ஆட்சியில் வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ரொம்ப சினிமா எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஆட்சி நடத்துனாங்க. அதேமாரி விஜயை நடத்தினாருன்னா ரொம்ப சந்தோஷம். மகாநாடில் இப்போ கூட பார்த்தேன் நான். டிவியில் பார்த்ததுக்கு நல்லா தான் பேசுகிறாரு. இது வந்தாக்கா நல்லா தான் இருக்கும். இப்போ மு.க. ஸ்டாலின் இருக்காரு, அதிமுக எடப்பாடி இருக்கா. அவங்கள விட நல்லா. நான் ஜெயலலிதாவில் தான் இருந்தேன். அம்மா இறந்துட்ட பிற எனக்கு கட்சி மாறுறது தெரில. இப்போ இன்னும் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு. வந்தால் சந்தோஷம். ஒருத்தர் வந்து பார்க்கலாம் சொல்கிறாங்களா? இப்போ திமுக ஆட்சி எப்படி பண்ணிட்டு இருக்காரு? அவர் வந்தாக்கா இங்கே சினிமா போட்டு உக்காந்துக்கிற பொம்பளைங்களாம் போய் உக்காந்துக்கிறாங்க. ஒரு வியாபாரம் கிடையாது. எங்கள் வியாபாரமே தொழிலை விட்டு ஓடிடலாமான்னு இது எல்லாம் பொம்பளைங்களும் டிவியில் உட்காந்துருந்தா நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்புலாம் எப்படி இருக்குது ஒரு ஆட்சியில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் மனசை வச்சா தான் எதுவுமே நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லது தான் நல்லது தான் நடந்தாக்கா நல்லதாக தான் இருக்கும். 2026 விஜய் அவர்கள் வருவார்னு நினைக்கிறீங்களா? ஏதோ வட்டம் அவரும் ஒரு கட்சியில் வந்து ஒரு ஆசை இவர் விஜயகாந்த் வரேன்னாரு. அதுவும் வர விடாத தடுத்த பாரு. இவரும் வட்டமே ஒரு சந்தோஷம் நடக்கணும். சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம். எடப்பாடி அவர்கள் வந்திருக்காங்க. கேமரா காமிச்சுறாங்க சார். இவர் வந்தால் பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள அதனால அவர் செட் ஆக மாட்டார். இவர் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? அதிமுக கடந்த ஆளும் கட்சியாக இருந்தவர் கடந்த ஆண்டு திமுக பெட்டராக தான் பண்ணார். ஆனால் பாஜக கூட இருக்காரு. அதனால பிடிக்காது. இப்போ திமுகக்கும் அதிமுகக்கும் கம்பேர் பண்ணால் அடுத்த வருஷம் வந்து யார் ஆட்சி பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க அந்த வலுவில் அப்படி பார்த்தா திமுக தான் பிடிக்கும். ஆனால் திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம். மாற்றம் ஆமாம், மாற்றம்னா நம்ம சீமான் நாத்தாக்கா இருக்குது, தாவே சீமானும் வேணாம். யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க 2026? சீமானா கூட்டணியில் விஜய் சீமான் ஒரு 2-3 பேர் திருமாவளி. ஆனால் இதெல்லாம் சேர வேண்டிய ஆளுங்கெல்லாம் சேர மாட்டாங்க. தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பாதம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. யார் வரான்னு பார்க்கலாம். ஆனால் திமுக தான் தோணுது வரும்ன்ட்டு. விஜய் மெஜாரிட்டி. இந்த 4.5 வருஷம் திமுக பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா?
அவங்க ஆட்சி? அவங்க தான் இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு வளர்ந்துருக்குன்னா நீங்கள் வளர்ந்துருக்குன்னு நினச்சிங்கன்னா திமுக பண்ணது தான். ஆனால் பத்தாது, இன்னும் தேவைப்படும், பண்ண முடியும். ஆனால் அவங்க பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரவுடிசம் வேறு என்ன அதான் இந்த க்ரைம்லாம் அதிகமாக நடக்குது. திமுக சப்போர்ட், அதாவது அதை சார்ந்த ஆளுங்களே பெருசாக பண்ணுவாங்க. நான் நிறைய திமுக தான் அதில் இதுவாக இருக்குது. அதிமுக எடப்பாடி வந்ததுக்கப்புறம் ஓகே தான், ஆனால் அவங்க முடிவுலாம் சரியில்லை. அவ்வளோ ப்ராப்ளம் முடிவுலாம் சரியில்லை, சதுரி போயிருக்கு அதிமுக. அதனால் அது ஒன்று சேர்க்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். விஜய் வந்தால் இப்போ ஓகே, எதனா பார்க்கலாம் புதுசாக. சீமான்லாம் வந்தால் இந்தியாவே தமிழ்நாட்டை அழிச்சு போர் தொடுக்கும், அதெல்லாம் வந்துடும். ஓகே.